சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். இதை நம்பிக்கையோடு முழுவதுமாக கேள். உன் கவலையும் கண்ணீரும் கரைந்து போகும் சர்வ நிச்சயமாக. என் அன்பு பிள்ளையே, சோதனையை கொடுக்கத் தெரிந்த கடவுளுக்கு அதற்கான தீர்வையும் நிச்சயமாக கொடுப்பார். ஒரே நொடியில் அதை கொடுப்பார். தீர்க்கமாக இரு. நம் வாழ்க்கையில் பிரச்சனைகள் சூழ்கிறது என்றால் அதற்கான தீர்வும் கூடிய விரைவில் வரும் என்ற நம்பிக்கையோடு இரு. வாழ்க்கையில் பிடித்த வாழ்க்கையை வாழ்பவன் அதிர்ஷ்டசாலி. அதேபோல் எந்த வாழ்க்கையாக இருந்தாலும் பிடித்தபடி அந்த வாழ்க்கையை மாற்றிக்கொள்பவன் புத்திசாலி. ஒன்றை நன்றாக புரிந்து கொள். பிடிவாதமும் வரட்டு கௌரவம் இருக்கும் வரை எந்த உறவும் யாரிடமும் நிலைத்து இருக்க முடியாது, நீடித்தும் இருக்க முடியாது. மாற்றங்கள் என்ற ஒன்றே இந்த உலகில் இறைவன் உருவாக்கிய மாறாத நியதியாகவே இருக்கிறது. மாற்றங்கள் மாறிக்கொண்டேதான் இருக்கும். உன் வாழ்க்கையிலும் மாற்றங்கள் வரும், நல் மாற்றங்கள் வரும் என்ற நம்பிக்கையோடு இரு. உன்னுடைய விசுவாசத்தை உறுதி பெற செய்து கொண்டே இரு. கவலைப்படாதே. உன் வாழ்க்கையில் நான் விளக்கேற்றி விட்டேன். என்னுடைய தீபத்தை நீ தொட்டுவிட்டாய் அல்லவா? இனி உன் வாழ்வு மிக ஒளிமயமாகவே இருக்கும். உன்னுடைய குடும்பம், உன்னுடைய உறவுகள், உன்னுடைய வாழ்வு எல்லாம் இனி மிக சிறப்பாகவே இருக்கும், நல்லபடியாகவே இருக்கும். மாற்றங்கள் மாறிக்கொண்டேதான் இருக்கும் என்பதை புரிந்து நாம் வாழ பழகிக்கொண்டால் யாருடைய மாறுதல்களும் எவருடைய மாறுதல்களும் நமக்கு பெரிய இழப்பாகவே இருக்காது. வாழ்க்கையில் எது நடந்தாலும் இது நியதிப்படிதான் நடக்கிறது என்பதை புரிந்து கொண்டு அதை தகர்த்துவிட்டு போய்கொண்டே இருக்கலாம். எதற்குமே கலங்காதே என் பிள்ளையே. மனபாரமாக இருக்கும் சமயத்திலோ, மனம் வேதனையாக இருக்கும் சமயத்திலோ என்னிடம் பேசும் பழக்கத்தை ஏற்படுத்திக்கொள். அப்பொழுது நீ தனிமையாக இருப்பதை போன்ற உணரவும் மாட்டாய். உன் மனம் பாரமாகவும் இருக்காது. நடப்பது எல்லாம் நன்மைக்கே. கூடிய விரைவில் ஒரு நல்ல செய்தியை நீ கேட்பாய். ஒரு நல்ல செய்தி உன் செவிகளுக்கு வந்து எட்டும். என்னை பரிபூர்வமாக நம்பு. உன் பிரச்சனை எதுவானாலும் அதற்கு பரிகாரம் என்னிடம் உண்டு. பரிகாரம் என்னிடம் இருக்கையில், அதற்கான தீர்வு என்னிடம் இருக்கையில் நீ எங்கோ ஓடி அலைந்து தேடிக்கொண்டே இருக்கிறாய். நீ அப்படி ஓடிக்கொண்டே இருந்தால் நான் என்னதான் செய்ய இயலும்? என்னை பரிபூர்வமாக நம்பு. உன்னுடைய உடல், உன்னுடைய மனம், உன்னுடைய செல்வம் அனைத்தையும் என் பாதத்தில் சமர்ப்பித்துவிடு. உன்னை விட்டு நான் எங்கே செல்லப் போகிறேன்? என் இருப்பிடமே உன் இதயமே. உன் இதயமே என்னுடைய கோயிலாக இருக்கும் பொழுது நான் உன்னை விட்டு விலகவே மாட்டேன். உன்னை என்னிடம் இருந்து விலகி போகும்படி அறிவுறுத்தவும் மாட்டேன். சந்தோஷமாக இரு. எதை பற்றியும் கவலை வேண்டாம். உன்னுடன் தான் உன் அப்பா இருந்து கொண்டிருக்கிறேனே. பின் தேவையில்லாத பயமும் குழப்பமும் உனக்கு எதற்கு என்று நான் மீண்டும் மீண்டும் உன்னை கேட்டுக்கொண்டே இருக்கிறேன். ஆனால் நீ அதை பற்றி சிறிது கூட சிந்திக்காமல் தேவையில்லாத உன் மனதையும் தேவையில்லாத பயத்தையும் உன் மனதிற்குள் ஆட்கொண்டிருக்கிறாய். நீயும் குழம்பிக் கொண்டு உன்னை சுற்றி இருப்பவர்களையும் குழப்பத்திற்கு ஆளாக்கி கொண்டே இருக்கிறாய். நடப்பது நடக்கட்டும், போவது போவட்டும். எது வந்தாலும் உன்னை நம்பிக்கையோடு அழைத்து வந்த உன்னை நட்டாற்றில் விட்டுவிட மாட்டேன் உன் சாயப்பா என்பதை தீர்க்கமாக நம்பு. சத்தியம் எப்பொழுதுமே தோற்பதில்லை. அதேபோல் நீ தோற்க பிறந்தவர் என்பதும் கிடையவே கிடையாது. வெற்றி அடைவதற்காகவே நீ பிறந்திருக்கிறாய். உன்னை வெற்றி அடைய வைப்பதற்காகவே நானும் பிறப்பெடுத்திருக்கிறேன். இதுதான் உன் சாயப்பா உனக்காகவே செய்து கொடுக்கும் சத்திய பிரமாணம். நான் இருக்கிறேன் குழந்தையே. காலம் கடந்தும் காலமெல்லாம் கடந்தும் கூட நீ காத்து கொண்டே இருக்கிறாய். விரைவில் எல்லாமே மாறும். உரசாமல் வைரத்தை பட்டை தீட்டவே முடியாது. அதேபோல் நெருப்பில்லாமல் தங்கத்தை தூய்மைப்படுத்தவும் முடியாது. அதேபோல் நல்லவர்கள் சோதனைக்கு உள்ளாவார்களே தவிர நிச்சயமாக கைவிடப்படவே மாட்டார்கள்.
யார் ஒருவர் துவாரகா மாயின் படிகளை அடைந்தார்களோ அவர்கள் பெரும் துன்பத்தில் இருந்தாலும் கூட மிக பெரிய சந்தோஷத்தில் நுழைவார்கள் என்பதுதான் தீர்க்கமான உண்மை. காற்று எங்குமே சூழ்ந்து இருக்கும். நீ செல்லும் திசையெல்லாம் உன்னை நோக்கி வந்து கொண்டே இருக்கும். அந்த காற்றைப் போல எப்பொழுதும் என்றென்றைக்கும் நான் உன்னை சூழ்ந்தே இருப்பேன் என்பதை மறந்து விடாதே. மறந்தும் கூட மறந்து விடாதே. சாயப்பாவை நாம் தேடி வந்திருக்கிறோம் என்று நீ நினைத்து கொண்டிருக்கிறாய். ஆனால் அப்படியல்ல. உன்னை என்னிடம் அழைத்து வந்ததும் நானே. உன்னை என்னிடம் அழைத்து வந்து உனக்கு நல்ல வழியை காட்டிக் கொண்டிருப்பவனும் நானே. உனக்கான வழியை உருவாக்கி கொண்டிருப்பவனும் நானே. உனக்கான வெற்றியை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கப் போகிறவனும் நானே. உன் சாயப்பா உனக்காகவே அனைத்தையும் பார்த்து பார்த்து செய்து கொண்டே இருக்கிறேன். நீதான் என் வாழ்க்கையில் எதுவுமே நடக்கவில்லை, எந்த மாற்றங்களுமே நிகழவில்லை, எந்த ஏற்றங்களுமே நடைபெறவே இல்லை என்று தேவையில்லாமல் நீயே தவறாக புரிந்து கொண்டு அனைத்தையும் போட்டு வேதனைக்கு ஆளாக்கி கொண்டிருக்கிறாய் என்பதை புரிந்து கொள். உன்னை வெறுத்து பேசியவர்கள் மத்தியிலும், உன்னை இழிவாக பேசியவர்கள் மத்தியிலும் நீ எல்லாம் எங்கு ஜெயிக்கப் போகிறாய் என்று உன்னை கேவலமாக பேசியவர்கள் மத்தியிலும் உன்னை கோபுரத்தில் உட்கார வைக்கப் போகிறேன். இவர்களா இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறார்கள் என்று அவர்களே உன்னை ஏளனமாக பேசியவர்களை அண்ணாந்து பார்க்கும் அளவிற்கு உன்னை மிக பிரகாசமாக நான் வாழ வைக்கப் போகிறேன். இவர்களையா இழிந்து பேசினோம் என்று உன்னை பேசினவர்களை தலை குனிந்து வெட்கப்படும் அளவிற்கு உன் மாறுதல்கள், உன்னுடைய மாற்றங்கள் உன் வாழ்வில் நிகழப்போகிறது. அத்தனைக்கும் சாட்சியாக உன் சாயப்பா இருந்து கொண்டு அனைத்தையும் பார்த்து பார்த்து செய்து கொண்டே இருக்கப் போகிறேன். அப்பொழுது உன் முகத்தில் இருக்கும் ஆனந்தத்தை பார்க்கவே நானும் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய தீபத்தை தொட்டுவிட்டாயல்லவா? இனி உன் வாழ்வில் எல்லாமே உன் ராஜாங்கம்தான். என்னுடைய வாக்கு எப்பொழுதுமே பொய்யாகாது. என் வாக்கு பொய்யாகும்படி நான் விட்டுவிடவும் மாட்டேன். இன்பமும் துன்பமும் கலந்ததுதான் வாழ்க்கை என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. நம் வாழ்க்கையிலும் எல்லாம் மாறும் என்ற நம்பிக்கையோடு இரு. என்னத்தான் காரணமாக இருக்கும்? என் வாழ்க்கையில் ஏற்றங்கள் எதுவுமே நிகழவில்லையே. என் வாழ்க்கையில் மட்டும் இப்படி போராட்டங்கள் மட்டுமே சூழ்ந்து இருக்கிறதே என்று எப்பொழுதும் காரணத்தை பற்றி சிந்தித்து கொண்டே இருக்காதே. உன் அருகிலேயே நான் இருக்கிறேன். எதற்குமே பயப்படாதே. முன்னேற்ற பாதையை நோக்கி உன்னுடைய கால்கள் இனி நகரத் துவங்கும். நான் அதை நிகழ்த்தி வைப்பேன் உன் வாழ்வில். நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையை உனக்கு பரிசாக அளிக்கப் போகிறேன். இனி எந்நாளும் ஏற்றமான காலமே உன் வாழ்வில். நம்பிக்கையோடு இதை முழுவதுமாக கேட்டுப்பார். இதை முழுவதுமாக கேட்கும் அந்த நொடி என்னுடைய பரிபூரண ஆசிர்வாதத்தை நீ சர்வ நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய். என்னுடைய பரிபூரண ஆசிர்வாதத்தாலும் என்னுடைய அனுகிரகத்தாலும் உன்னுடைய கிரக நிலையெல்லாம் மாறி எப்பொழுதுமே என் வாழ்வில் எந்த மாற்றங்களும் நிகழவே இல்லையே என்று புலம்பிய உனக்கு நல்ல மாற்றங்கள், உன் ஆசைக்கான மாற்றங்கள் நிச்சயமாக உன்னை தேடி வரும். முயற்சிக்கான வெற்றி பாதையில் நீ பயணிக்கப் போகும் அந்த நல்ல தருணமும் உன்னை நோக்கி வரும். சர்வ நிச்சயமாய் உன் வாழ்வில் மாற்றங்கள் நிகழப்போகிறது என் பிள்ளையே. நீ கவலைப்படுவதற்கும் சலித்து கொள்வதற்கும் உன் வாழ்க்கையில் இது நாள் வரை எதுவுமே நடக்கவில்லை. அனைத்தையும் என் பிள்ளைக்காக நான் மாற்றியமைப்பேன். என் பிள்ளைக்கு செய்யாமல் வேறு யாருக்கு செய்யப் போகிறேன் உன் சாயி தேவா? உன்னுடைய விதி, உன்னுடைய தலையெழுத்து, உன்னுடைய கிரகநிலை, நம் வாழ்வு என்று உனக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை பற்றி சிந்தித்து கொண்டிருப்பதால் எந்த பயன் இருக்கப் போகிறது என்று சற்று சிந்தித்துப்பார். இது எல்லாமே உன் கையில் இல்லை. நீ நினைப்பது போல உன் விதியை உன்னால் மாற்ற முடியுமா? உன்னுடைய வாழ்வை நீ ஆசைப்பட்டது போல திருத்தி அமைத்து கொள்ள முடியுமா? அல்லது உன்னுடைய கிரக நிலையைத்தான் உன்னால் மாற்ற இயலுமா?
எதுவுமே முடியாத போது அதை நினைத்து வருத்தப்படுவதால் மட்டும் என்ன பலன் வந்து போகிறது உன் வாழ்வில்? அவையெல்லாம் எப்படி மாற்ற வேண்டும் என்பதற்காகவே நான் இங்கு இருந்து கொண்டிருக்கிறேன். அதை பற்றி சிந்திப்பதற்கு உனக்கு எதுவுமே இல்லை. உன் வாழ்க்கையில் இப்பொழுது நிகழ்ந்து கொண்டிருக்கும் அந்த நிகழ்வுகளை பற்றி மட்டுமே சிந்தனை செய்து கொண்டிரு. அந்த நிகழ்வுகளை எப்படி வெற்றிகரமாக மாற்ற முடியும், மாற்ற இயலும் என்பதை தீர்க்கமாக சிந்தனை செய். நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறீர்களே சாயிநாதரே, ஆனால் என் வாழ்க்கையில் எந்த மாற்றங்களும் நிகழவே இல்லையே என்று ஏக்கத்தோடு நீ என்னை பார்ப்பது எனக்கு மிக நன்றாகவே புரிகிறது. கொஞ்ச காலம் பொறுமையாக இருக்க பழகு. உன்னை தாக்கும் மிக அதிகமாக போராட்டத்தினால் மனம் வருந்தி நீ கவலைப்பட்டு கொண்டே இருக்கும் இந்த நேரத்தில் நானும் அந்த போராட்டம் உன்னை மிக அதிகமாக தாக்காமல் இருக்க நானும் அதனோடு போராடி கொண்டுதான் இருக்கிறேன். அதற்காகத்தான் நான் மீண்டும் உனக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேன். முடிந்தவரை மற்றவர்களுக்கு நன்மை செய், முடிந்தவரை மற்றவர்களுக்கு உதவி செய். தேவை என்று உன்னை தேடி வருபவர்களுக்கு உன்னால் முடிந்த உதவிகளை செய். உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் நிகழுவதை நீ கண்குளிர காண்பாய். மறந்தும் கூட மற்றவர்கள் மனதை காயப்படுத்த எண்ணாதே. எல்லோர் வாழ்விலும் இன்பம் துன்பம் மாறி மாறி வந்து கொண்டுதான் இருக்கும். இது இந்த உலகத்தில் உள்ள அனைவருக்குமே பொதுவானதுதான். அப்படி இருக்கும் பொழுது உன் வாழ்க்கையில் மட்டும் துன்பம் வந்து கொண்டே இருக்கிறதே என்று நீ புலம்புவது உனக்கே வேடிக்கையாக இல்லையா? உனக்கு இன்பமும் வரும் துன்பமும் வரும், அனைத்தும் மாறி மாறி வந்து கொண்டுதான் இருக்கும். இதுதான் வாழ்க்கையின் நியதியும் கூட. இன்பம் வரும் பொழுது எதையுமே சொல்லாமல் அதை சந்தோஷமாக அனுபவிக்க தெரிந்த உனக்கு துன்பம் வந்துவிட்டவுடன் எனக்கு மட்டும் துன்பம் வந்து கொண்டே இருக்கிறதே என்று நீ புலம்புவது எனக்கு புரியவே இல்லை என் பிள்ளையே. இன்று இருப்பது நாளை அப்படியே இருக்கும் என்று நம்பிவிடாதே. நாளை மறுநாளும் அது அப்படியே நடக்கும் என்று எதிர்பார்க்காதே. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாற்றங்களும் உன் வாழ்வில் மாறிக்கொண்டுதான் இருக்கும். இன்று இருப்பது போல நாளை நீ இருக்கப் போவதில்லை. நேற்று இருந்தது போல இன்று நீ இருந்ததும் இல்லை. அனைத்தும் மாறிக்கொண்டுதான் இருக்கும். மாற்றம் ஒன்றே இந்த உலகத்தில் மாறாதது. அப்படி இருக்கும் பொழுது உனக்கு வரும் துன்பம் மட்டும் நிலையாக உன்னிடம் இருந்து விடுமா? நிச்சயமாக இருக்காது. உனக்கான துன்பம் வரும் பொழுது அதை சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வரவேற்க கற்றுக்கொள். ஏனென்றால் துன்பம் வந்திருக்கிறது என்றால் கூடிய விரைவில் இன்பம் வரப்போகிறது என்றுதானே அர்த்தம். துன்பத்தை நீ கடந்து கொண்டிருக்கிறாய் என்றால் இன்பத்தை அனுபவிக்கப் போகிறாய் என்றுதான் அர்த்தம். உன்னை நெருங்கிக் கொண்டிருக்கிறது உன்னுடைய இன்பகால வாழ்வு என்பதை தீர்க்கமாக நம்பி உனக்கு வந்திருக்கும் துன்பத்தை மிக ஆனந்தமாக வரவேற்க கற்றுக்கொள். நீயும் நன்றாகத்தான் நீ நடத்த வேண்டிய செயல்களை செய்து கொண்டிருக்கிறாய். அனைத்தையும் திட்டம் தீட்டிதான் செய்து கொண்டும் இருக்கிறாய். ஆனால் ஒரு சில நேரத்தில் ஒரு சில விஷயங்களில் பின்தங்கி விடுகிறாய். உன்னை சுற்றி இருப்பவர்கள் யாரேனும் எதுவாது சொல்லிவிட்டால் உடனே மனம் வெதும்பி அப்படியே எதையுமே செய்யாமல் அமைதியாக உட்கார்ந்து விடுகிறாய். எது வந்தாலும் கலங்கி விடாதே. எது நடந்தாலும் இது என் சாயப்பா எனக்காக கொடுத்தது. எனக்காக கொடுத்த இந்த வாழ்க்கையை நான் சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் வாழ்வேன். என் வாழ்க்கையில் நல்லது நடத்தத்தான் சாயப்பா அத்தனை வேலைகளையும் யோசித்து யோசித்து செய்து கொண்டிருக்கிறார் என்பதை முடிவு சந்தோஷமாக எடுத்துக்கொள். உன் வாழ்வு சிறக்கப் போகிறது. என் அற்புதங்கள் உன் வாழ்வில் நிகழும். அந்த அற்புதத்தை நான் நிகழ்த்தி காட்டுவேன் என்று உனக்கு நான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேன். என் வாக்கு எப்பொழுதுமே பொய்க்காது. என்னை நம்பியவர்களை நான் விட்டு கொடுக்கவும் மாட்டேன். அவர்களை விட்டு செல்லவும் மாட்டேன். என்னை விட்டு அவர்களை விலகி போகும்படி அறிவுறுத்தவும் மாட்டேன். என் கஷ்டம் என்னோட கஷ்டம் என்று நீ முதலில் சிந்திப்பதை நிறுத்திவிடு.
உனக்கு கஷ்டம் வருகிறது என்றால் அது என்னுடைய அனுமதி பெற்ற பின்பே உன்னை நெருங்கும் என்பதை முடிவு செய்து கொள். தீர்க்கமாக நம்பு. உன்னால் தாங்கக்கூடிய கஷ்டத்தை மட்டுமே நான் உனக்கு கொடுப்பேன். ஏனென்றால் உன்னையே நீ புரிந்து கொள்ளவும் உன் வாழ்க்கையை பற்றிய தெளிவான சிந்தனைக்குள் நீ வரவும் தான் உனக்கான அந்த கஷ்டத்தை தேடி தேடி நான் கொடுக்கிறேன் என்பதை புரிந்து கொள். உன்னை கஷ்டம் நெருங்குகிறது என்றால் சந்தோஷம் கூடிய விரைவில் வரும் என்றுதான் அர்த்தம். நான் உன்னோடு எப்பொழுதுமே இருக்கிறேன். எதற்குமே கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நான் இருக்கிறேன். நீ தெரிந்தோ தெரியாமலோ பல நன்மைகளை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்து கொண்டுதானே இருக்கிறாய். நீ இப்படித்தான் இருக்க வேண்டும், உன் வாழ்வு இப்படித்தான் இருக்கும், நீ இப்படி இருந்தால்தான் வாழ்வு உனக்கு பொக்கிஷமாக இருக்கும் என்பது உன்னை படைத்தவன் முடிவு செய்ததுதான். ஏற்கனவே முடிவு செய்ததுதான் எல்லாம் உன் வாழ்வில் நடந்து கொண்டிருக்கிறது. இனியும் அப்படித்தான் நடக்கும். நீ நினைப்பதாலோ வருந்துவதாலோ கண்ணீர் சிந்துவதாலோ எதுவுமே மாறப்போவதில்லை, மாற்றப்போவதும் இல்லை. முடிவு செய்யப்பட்டதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. அனைத்திற்கும் காரணகர்த்தாவாக அந்த இறைவனே இருக்கும் பொழுது எதற்குமே பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உன்னை பற்றி நீயே உணராத போது, உன்னை பற்றி நீயே புரிந்து கொள்ளாத போது உன்னை சுற்றி இருப்பவர்கள் எப்படி புரிந்து கொள்வார்கள் என்று நீ நினைக்கிறாய்? சில காரியங்கள் நீ செய்ய வேண்டும். இந்த காரியங்களை நீ செய்தால்தான் அது நல்ல விதமாக நடக்கும். இந்த காரியங்களை நீ மட்டும்தான் செய்ய வேண்டும் என்று உன்னை படைத்தவனுக்கு மிக நன்றாகவே தெரிந்ததால்தான் அந்த காரியம், அந்த நிகழ்வுகள் உன்னை தேடி வருகிறது என்பதை புரிந்து கொள். என் அன்பு குழந்தையே, நிச்சயம் ஒரு நாள் மற்றவர்கள் உன்னை பெருமையாகவும் பெருமிதமாகவும் இருக்கிறது என்று சொல்லும் அளவிற்கு நீ உன் வாழ்வில் வளர்வாய். என் மீது உனக்கு என்னதான் கோபம்? முதலாக நான் உன்னை பிடித்து இழுத்து என்னை வெளிப்படுத்திய போது நிறைய கொடுப்பதைப் போல இருந்தது. இப்போது உன்னை அழைத்தும் உன்னிடம் இருந்து எல்லாவற்றையும் பறித்து கொண்டதாக நீ பதற்றப்படுகிறாய். நான் பறிக்காவிட்டாலும் வேறு யாராவது அதை வாங்கி கொண்டிருப்பார்கள். நான் உன்னிடம் வாங்கியதால்தான் உன் வாழ்நாள் முழுவதும் அதை போல் பல மடங்கு திருப்பிக் கொடுப்பேன் என்பதுதான் உண்மை. கர்ம வினையாக அதை வேறு வழியில் அதை நீ இழந்திருந்தால் திரும்பி வருமா என்று சற்று சிந்தித்துப்பார். இன்றைக்கு நீ அனுபவிக்கும் கஷ்டம் அனைத்தும் உனது கர்ம பலன்கள் என்பதை தெரிந்து கொள். அப்படி இருந்தாலும் இன்பம் வருகிறதே எப்படி என்றுதானே உன்னுடைய சிந்தனையாக இருக்கிறது. துன்பத்திலும் நீ அனுபவிக்கும் அத்தனை இன்பங்களும் எனது அருளால் வந்தவைதான் என்பதை உணர்ந்து கொள். நீ அமைதியாக இரு. என்னுடைய நாம ஸ்மரணத்தை சதா உச்சரித்து கொண்டே இரு. உனக்கு தேவையானதை நான் உனக்கு வழங்கிக் கொண்டே இருப்பேன். இறுதி வரை உன்னருகில் இருந்து உனக்கு துணையாக உன் அப்பா இருப்பேன். அறிவாளியாக எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தை விட அறியாமல் மற்றவர்களை காயப்படுத்திவிடக்கூடாது என்பதில் மிக கவனமாக இருப்பதே ரொம்ப முக்கியம் குழந்தையே. வெற்றி என்ற ஒன்று தள்ளி போகலாம், ஆனால் தப்பாமல் கிடைத்துவிடும். ஆனால் நீ செய்யும் முயற்சியோ, நீ எடுத்து வைக்கும் முயற்சியோ எப்பொழுதும் வீண் போகவே போகாது. உன் முயற்சிக்கான பலனை நிச்சயமாக நீ அடைந்தே தீருவாய். வாழ்க்கையை ஒவ்வொரு விஷயத்திலும் நீ கற்றுக்கொண்டுதான் இருக்கிறாய். புத்தகங்களை படித்து கற்றுக்கொள்பவதை விட மனிதர்கள்தான் வாழ்க்கையை மிக அதிகமாகவே கற்றுக் கொடுக்கிறார்கள். நீ உன் வாழ்வில் பலவிதமான மனிதர்களை சந்தித்து கொண்டிருக்கிறாய். ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு ஒவ்வொரு அறிவுரையையும் சொல்லிக் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார்கள். நீயும் கற்றுக்கொண்டே இருக்கிறாய். நாம் சொல்ல துடிப்பது எல்லாம் உன்னை சுற்றி இருக்கும் அனைவருக்குமே புரியும். ஆனால் நீ யாருக்காக சொல்கிறாயோ அவர்களுக்கு மட்டும் புரியாமல் இருப்பது விதி அல்ல குழந்தையே. அது அவர்கள் செய்த சதிதான்.
நீ சொல்வதை கேட்க முடியாது, கேட்கக்கூடாது என்ற ஆவலோடு அவர்கள் அனைத்தையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை நினைத்து வீணாக உன் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. உன் அன்பை புரிந்து கொண்டவர்கள், உன் மனதை புரிந்து கொண்டவர்களிடம் மட்டுமே உன்னுடைய அன்பையும் பாசத்தையும் வெளிப்படுத்து. மற்றவர்களிடம் சற்று விலகியே இரு. இது உன் மனதிற்கு மட்டுமல்ல, உன் வாழ்க்கைக்குமே மிகவும் நல்லது. உறவானாலும் சரி, வாழ்க்கையானாலும் சரி, மனிதர்களானாலும் சரி, எவருமே நம்மை தொல்லையாக நினைக்க விடாமல் சற்று அவர்களை விட்டு சற்று தொலைவில் இருக்குவதே மிக மிக நல்ல. உண்மையான உள்ளத்தை, உண்மையான அன்பை காயப்படுத்தியவர்கள் எவராக இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு நாள் அந்த அன்பிற்காக ஏங்குவார்கள். அவர்கள் ஏங்கும் பொழுது அந்த அன்பு அவர்களுக்கு கிடைக்காமலே போய்விடும். இதுதான் வாழ்க்கையின் உண்மையான தத்துவம். குழந்தையே, உன் மனதிடம் இருப்பதை என்னிடம் சொல்லிவிடு. நான் பார்த்து கொள்கிறேன் அனைத்தையும். நீ அமைதியாக இருந்து உன்னுடைய அன்றாட வேலைகளை திறம்பட செய்து கொண்டே இரு. உனக்கு வரவேண்டியது, உனக்கு கிடைக்க வேண்டியது, நீ ஆசைப்படுவது, நீ என்னிடம் பிரார்த்தனையாக வைப்பது, நீ என்னிடம் ஏங்கி ஏங்கி வேண்டியது எல்லாம் உனக்கு நான் நிறைவேற்றித் தரவே ஆயத்தமாகி இருக்கிறேன். உனக்காக அந்த திட்டத்தை நானும் தீட்டியிருக்கிறேன். எது வந்தாலும் அதை அப்படியே கடக்க பழகிக்கொள். அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள பழகிக்கொள். ஏனென்றால் காலம் சிறிது காலமே. எது நடந்தாலும் எதுவும் தெரியாதது போலவே இருந்துவிடு. ஏனென்றால் அந்த பண்பு உனக்கு வாழ்க்கை பாடத்தை மிக நன்றாகவே கற்றுத்தரும். மற்றவர்களை பற்றி குறை பேசி உன்னுடைய தரத்தை அதிகப்படுத்த நினைக்காதே. அப்படி செய்தால் உன் தலைகணம்தான் கூடுமே தவிர உன்னுடைய தரத்தை நீ அதிகப்படுத்தவே முடியாது. உன்னுடைய வாழ்க்கை, உன்னுடைய தொழில், உன்னுடைய மன வாழ்க்கை என அனைத்தையும் உனக்கு நல்லதாகவே நான் மாற்றித் தருகிறேன் என்று உனக்கு வாக்கு அளித்திருக்கிறேன் குழந்தையே. அதன்படி எல்லாம் உனக்கு இனி அழகாகவே மாறும். உன் வாழ்க்கையும் அழகாக மாறப்போகிறது. நீ இது நாள் வரை எதற்காக காத்திருந்தாயோ அது எல்லாமே உனக்கு சுகமாகவும் சுபமாகவும் நடக்கப் போகிறது. அதுவும் இன்றிலிருந்து உனக்காக நான் வேலை செய்ய ஆரம்பித்து விட்டேன் குழந்தையே. உன்னுடைய கடந்த கால ஏமாற்றங்கள், தோல்விகள், மனவேதனைகள், சோகங்கள், துக்கங்கள் என்று எல்லாத்தையும் மாற்றி உனக்கான நல்ல நிகழ்வுகளை நான் ஏற்படுத்தப் போகிறேன் என் குழந்தையே. உன் பாரத்தை நான் சுமக்கிறேன் கண்மணி, கலங்காதே. ஒன்று தெரியுமா? நேற்று செய்வதை இன்று செய்தால் அவன் பெயர் சோம்பேறி. இன்று செய்ய வேண்டியதை இன்றே செய்தால் சுறுசுறுப்பானவன். நாளை செய்ய வேண்டியதை இன்றே செய்தால் அவன்தான் வெற்றியாளன். நம்பிக்கை என்பது வெற்றியோடு சேர்ந்தே வரும். ஆனால் வெற்றி என்பது நம்பிக்கை உள்ளவர்களிடம் மட்டுமே வரும். இழந்த அனைத்தையும், இது நாள் வரை இழந்த அனைத்தையும் மீட்டுவிடலாம். நம்பிக்கை என்ற ஒன்றை இழக்காமல் இருந்தாலே போதும், அனைத்தையும் மீட்டே விடலாம். ஒன்றை உன்னால் கனவு காண முடியும் என்றால் அதை நிச்சயமாக உன்னால் செய்ய முடியும் தானே. வாழ்க்கை என்பது பறித்து கொள்வதல்ல, திறமையால் நாம் தேடிக்கொள்வதுதான் அந்த வாழ்க்கை. உனது கை ஓங்கி இருக்கும் சமயத்தில் உன்னை உபயோகப்படுத்தியும், ஓங்கிய கைகள் கீழே இறங்கிய பிறகு உன்னை உதாசீனப்படுத்தியும் கீழே வீழ்த்தி அழகு பார்க்கும் காலம் இதுவே. காலத்தின் கட்டாயமும் கூட. உன்னை பற்றி மற்றவர்கள் அவர்களாகவே தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி ஒரு வாழ்க்கையை நீ வாழ வேண்டும். மற்றவர்கள் உன்னை அண்ணாந்து பார்க்கும் அளவிற்கு நீ வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழ வேண்டும். உன்னை உதாசீனப்படுத்தியவர்களெல்லாம் அண்ணாந்து பார்க்கும் அளவிற்கு நீ உச்சிக்கு வர வேண்டும். இதுவே உன் சாயப்பாவின் ஆசை, விருப்பமும் கூட. அப்படி இல்லாமல் நீயாக போய் விமர்சனம் செய்து கொண்டே இருக்கக்கூடாது. உன்னிடம் அன்பாக பேசினாலே போதும், அனைத்தையும் கொடுத்து விடுவாய். பின் வருத்தப்படுவாய், ஏன் கொடுத்தோம் என்று. உனது நிலை தடுமாறும் சமயத்தில் யாராக இருந்தாலும் உன் அருகில் வரவே யோசிப்பார்கள். ஏன், உன் நிழல் கூட மறைந்துவிடும். கண்ணாடி போல பிரதிபலித்து கொண்டே இருக்கிறது உன் வாழ்க்கை.
தைரியமாக இரு. எதை இழந்தாலும் கலங்கி விடாதே. உன் துயரங்கள் அனைத்தையும் போக்க உன் அப்பா இருக்கும் பொழுது எதற்காக கலங்குகிறாய்? பொறுமையாக இரு, நம்பிக்கையோடு இரு. என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைப்பாயா? என் அன்பு பிள்ளையே, எனக்கு ஆடம்பரமான பூஜைகள் எல்லாம் தேவையில்லை. அன்பு மட்டுமே போதும் என் குழந்தையே. நான் எப்பொழுதும் உன் அருகிலேயே இருப்பேன். என் அன்பு தங்கமே, தருவதற்கு நானும் பெறுவதற்கு நீயும் தயாராக இருக்கும் பொழுது, ஆனால் உன்னுடைய மனம் மட்டும் அவ்வப்போது குழப்பத்தில் ஆழ்ந்து விடுகிறது. என்னிடம் இருந்து பலனை பெறலாம் என்பது யாரும் வந்து விளக்கத் தேவையில்லை. விளக்காமலேயே உனக்கு எல்லாமே புரியும்.